குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆஸ்டன் வில்லா vs ஆர்சனல். இதில் ஆஸ்டன் வில்லா பார்த்திங்கன்னா 4-4-2 ஸ்ட்ராட்டஜியில் விளாட்றாங்க. ஆர்சனல் பார்த்திங்கன்னா 4-3-3 ஸ்ட்ராட்டஜியில் விளாட்றாங்க. இதில் பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா ஆர்சனலுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். புகாயோ சாக்கா பார்த்திங்கன்னா ரைட் ஃப்ளாங்க்லேருந்து ஒரு கிராஸ் அடிப்பார். அது பார்த்திங்கன்னா எமிலியோ மார்டினஸ் பார்த்திங்கன்னா அந்த கிராஸை கோல் கீப்பர் எமிலியோ மார்டினஸ் ஆஸ்டன் வில்லா சேர்ந்தவர் புஷ் பண்ணி விடுவார். அதனால் சேவுக்கு அட்டன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பால் கை நழுவி போயிடும். இதை தான் சான்ஸ்ன்னு சொல்லி டெக்லன் ரைஸ், ஆர்சனலை சேர்ந்த டெக்லன் ரைஸ் என்ன பண்ணுவார்னா ஒரு ஷாட் அடிப்பார். பட் கோல் கீப்பர் எப்படியோ சேவ் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓடேகார்டுக்கும் புகாயோ சாக்காவுக்கும் ஒரு இன்டர்ப்ளே நடக்கும் ரைட் ஃப்ளாங்கில். அதனால் பார்த்திங்கன்னா சாக்கா பார்த்திங்கன்னா கட் இன் சைட் உள்ளே எல்லா டிஃபெண்டர்ஸ்க்கும் நடுவிலையும் ஒரு கேர்லிங் ஷாட் அடிப்பார். பட் அது பார்த்திங்கன்னா கோல் கீப்பர் ஆஸ்டன் வில்லா கோல் கீப்பருடைய ஃபிங்கர் டிப்ஸில் பட்டு போஸ்ட்டில் பட்டு வெளில போயிருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா அது சேவ் பண்ணியிருப்பார். அதாவது கார்னர் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா ஆர்சனல் டிஃபென்ஸில் பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா ஆஸ்டன் வில்லா பிளேயர் இல்லை லியான் பேலி, இவங்க ரெண்டு பேரில் ஆஸ்டன் வில்லா பிளேயர் லியான் பேலி அவங்க பார்த்திங்கன்னா இன்டர்செப்ஷன் பண்ணி அந்த பாலை பார்த்திங்கன்னா ஓலி வாட்கின்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. ஓலி வாட்கின்ஸ் பார்த்திங்கன்னா அற்புதமான சான்ஸ், ஓப்பன் சான்ஸ், யாருமே இல்லை சான்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் கோல் கீப்பர் மட்டும் தாண்டி அடித்தா போதும். அவர் ஷாட் அடிச்சிருப்பார். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வைட் ஆஃப் த போஸ்ட் போயிருக்கும், போஸ்ட்டுக்கு வெளியில் வைடாக போயிருக்கும். இதனால் ஓப்பன் சான்ஸை மிஸ் பண்ணியிருப்பாங்க ஆஸ்டன் வில்லா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்சனலுக்கு பார்த்திங்கன்னா மார்டினெல்லி, கிராபியர் மார்டினெல்லி பார்த்திங்கன்னா ஒரு லோ கிராஸ் கொடுப்பார் லெஃப்ட் ஃப்ளாங்க்லேருந்து. ஹேவர்ட்ஸ் ஷார்ட் அடிப்பார், பட் வைடாக போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ்டன் வில்லா சேர்ந்த ரோஜர்ஸ் பார்த்திங்கன்னா அற்புதமாக பார்த்திங்கன்னா ஆஸ்டன் வில்லா டிஃபென்ஸ் அவங்களுடைய டிஃபென்ஸ்லேருந்து மிட்ஃபீல்ட்லேருந்து ட்ரிபிள் பண்ணி எடுத்துகிட்டு போவார். நிறையா டிஃபெண்டர்ஸை தாண்டி போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஷாட் அட்டம் பண்ணுவார். ஷாட்டோ பாஸோ அப்படின்ற மாதிரி தெரியும் அது பார்க்க. பட் ஆனால் கீப்பர் சேவ் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ராஜர்ஸ் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட் அட்டம் பண்ணுவார் அவுட் சைட் த பாக்ஸ்லேருந்து. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா பட் ஆனால் பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா அது பிளாக் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் ஒரு ஆஸ்டன் வில்லா பிளேயர் இன்னொரு ஷாட், கேர்லிங் ஷாட் அட்டம் பண்ணுவாங்க. கேர்லிங் டிப் ஷாட் மாதிரி அட்டம் பண்ணுவாங்க. பட் கோல் கீப்பர் ஈஸியாக சேவ் பண்ணிவிடுவாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஆர்சனல் கிட்ட தான் வந்திருக்கும். பட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆஸ்டன் வில்லா கேமுக்கு வர பார்ப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஃபுல் டாமினேஷன் ஆர்சனல் காமிப்பாங்க. இதில் பொசிஷன் வைஸ் அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா முக்கியமான சான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ் கிடைக்கும் ஆஸ்டன். அதுதான் இருக்கிறதுலே செம சான்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து ஒரு ஆஸ்டன் வில்லா பிளேயர் ஒரு ஷாட் அடிப்பார். அது பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர் மேலே டிஃப்ளெக்ட் ஆகி கோல் கீப்பர் சேவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும்போது அது போஸ்ட்டில் பட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா ஓலி வாட்கின்ஸ்க்கு வரும். பட் ஆனால் ஓலி வாட்கின்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெட்டர் பண்ணுவார். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆர்சனல் கோல் கீப்பர் அற்புதமாக சேவ் பண்ணி தள்ளி விட்டுருவார். இதனால் பார்த்தீங்கன்னா 2 சான்ஸ் அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க கோல் அடிக்கிறதுக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு எண்டில் பார்த்தீங்கன்னா 67th மினிட்டோ பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சாக்காவும் ஓடேகார்டும் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சாக்கா பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ளாங்க்லேருந்து ஒரு லோ கிராஸ் பாஸ் பண்ணுவார். அது டிஃபெண்டர் டிஃப்ளெக்ட் ஆகி பார்த்தீங்கன்னா ட்ராசார்ட் கிட்ட வரும். ட்ராசார்ட் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா அது பால் கிடச்ச உடனே ஒன் டைம் ஷாட் மாதிரி டச் பண்ணி வெயிட் பண்ண மாட்டார், உடனே ஷாட் அடிச்சிடுவார்.
ரன்னிங்லேயே வந்து ஷாட் அடிக்கும்போது கோல் வந்துடும். இதனால் பார்த்தீங்கன்னா ஆர்சனல் வந்து லீட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 77th மினிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சனல் வந்து இன்னொரு கோல் அடிப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாக்கா வந்து பார்த்திங்கன்னா தாமஸ் பார்ட்டேக்கு வந்து ஒரு பாஸ் கொடுப்பார் ரைட் ஃப்ளாங்க்லேருந்து. பார்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் வந்து ஒரு கேர்ள் ஷாட் அடித்து எல்லா டிஃபென்ஸ் கோல் கீப்பர் தாண்டி வந்து கேர்லிங் ஷாட் அடித்து கோல் போட்டுருவார். இதனால் 2-0 ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டன் வில்லா வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஒரு விதமான த்ரெட்டனிங் சான்சஸ் வந்து உருவாக்க முடியாது. நிறையா ஷாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் த பார் போகும். ராஸ் பார்க்லி ஆஸ்டன் வில்லாக்காக ஷாட் அடிப்பார், பட் ஓவர் த பார் போகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வாலி அட்டம் பண்ணியிருப்பாங்க ஆஸ்டன் வில்லா பிளேயர்ஸ், பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் த பார் தான் போயிருக்கும், இல்லை வைட் ஆஃப் த பார் அப்படின்ற மாதிரி தான் போயிருக்கும். ஸோ த்ரெட்டனிங்கான சான்சஸ் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்க முடியாது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சனல் 2 ஆஸ்டன் வில்லா 0 அப்படின்ற மாதிரி இந்த கேமில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. இந்த மேட்ச்சில் நடந்திருக்கும். தேங்க்யூ.